இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல விஜயலட்சுமியை திமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க என் மேல வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ? சீமான் அவர்களே, முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததான் நான் வழக்கு உங்க மேல கொடுத்த போது அவங்கள பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மதரசலம் வச்சு நீங்க 2023 ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்கிட்ட வந்தீங்க இல்லையா? அதுல நான் 50,000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துடுறேன், என்னைய பத்தி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் 50,000 ரூபாய் எல்லாம் போட்டீங்க. என்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க. அப்புறம் மதரசெல்வம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம் எல்லாம் கொடுத்தான். அப்புறம் உங்க பொன்னான வாயில இருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோல எல்லாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்துல கொடுத்து அதையெல்லாம் பார்த்துதான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ திமுக ஒன்னும் உங்களை போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புடிச்ச வேலை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல. சோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்குறீங்க? அப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேர்ல வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமான் அவர்களே, உங்களை நேர்ல பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா? அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேனே, என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. இன்னும் எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க. மீடியா